குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். அதாவது டேபிள் டாப்ல இருக்கிற ஒரு டீம் இன்னொரு பக்கம் டேபிள் டாப்புக்கு வர்றதுக்கு ரொம்ப காலமா வந்து தவிச்சுக்கிட்டு இருக்க, கடைசி ஒரு 4-5 மேட்சை தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு டீம். நல்லா அதாவது அந்த காலத்துல நல்லா இருந்தா இப்ப எப்படி ஆயிட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி, அந்த காலத்துல எப்படி இந்த பங்காளின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 8 மேட்ச் எப்படி ஆடினானுங்க, ஆனா கடைசி 4 மேட்ச் வந்து ரொம்ப மோசமா ஆடி 5th பொசிஷன்ல இருக்கிற டிசி. ஸோ இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிப்பாங்க, டாஸ் வின் பண்ணா யார் வந்து பேட்டிங் எடுக்கணும் எடுக்கக்கூடாது, பிளேயிங் 11 எல்லாம் வந்து பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ். நான் பார்த்த வரைக்கும் இதுல வந்து டெல்லியில வந்து இது வரைக்கும் 3 மேட்ச் தான் நடந்திருக்குது. ஏன்னா 2 ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. டெல்லியில பார்த்தா அப்படின்னா 3 வந்து ஹோம் மேட்ச் நடந்திருக்கு, 4 நடந்திருக்கு. அதுல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது வந்து 3, பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சது வந்து 1-1. நான் இந்த 4 மேட்ச் பத்தாதுன்றதுக்காக வந்து போன வருஷம் உள்ளது நான் எடுத்து பார்த்தேன், இதே டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியமா. ஸோ அதுல வந்து நான் பார்த்தேன். அதுல பார்த்தேன் அப்படின்னா 5 மேட்ச் நடந்திருக்கு, 5மே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டெல்லி ஆல்வேஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்ட். எப்போ அப்படின்னா நீ 200+ நீ வந்து போஸ்ட் பண்ற அப்படின்னா. ஸோ இதுல பார்த்தா அப்படின்னா வழக்கம் போல வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தா அப்படின்னா 189.75 அண்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தா அப்படின்னா 183.25 இன் 2025. இதே 2024க்கு பார்த்தா அப்படின்னா 235.2 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தா அப்படின்னா 211.2. போன வருஷம் வந்து நம்ம வந்து எப்படின்னா எல்லாமே 200+ நிறைய பேர் எடுத்தாங்க, இதுல வந்து கொஞ்சம் கம்மி தான். அப்படி இருந்தாலுமே நீ டெல்லின்னு வர்றப்போ 200+ நீ கொடுத்த அப்படின்னா பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போடுவாங்க. அப்படி போன மேட்சுக்கு நான் சொன்னோம் என்னோட வே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஸ்கோரை புட் பண்ணும் அப்படின்றதா. உன்னோட கருத்து என்ன? நான் வந்து திருப்பி பழைய வீடியோல இருந்தே சொல்றேன், செகண்ட் பேட்டிங் சேசிங் தான். ஏன்னா ஸ்டாட்ஸ் அது அப்படி இருக்கட்டும், பட் ஸ்டில் ஒரு டீம் வந்து நல்ல ஒரு பவுலிங் லைன் அப் வச்சிருக்கீங்க, உங்களால ஒரு 180க்குள்ள கண்டெயின் பண்ண முடியும்னா பின்னாடி வந்து அழகா நீங்க சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டே போயிடலாம். இன்னொன்னு அருண்ஜேட்லி ஸ்டேடியம் வந்து சின்ன ஸ்டேடியமா அழகா நீங்க சேஸ் பண்ணிட்டே போயிடலாம். அதுவும் ஜிடி மாதிரி ஒரு டீம் கண்டிப்பா சேசிங் தான் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஜிடியோட பிளேயிங் 11 அண்ட் டிசியோட பிளேயிங் 11. ஃபர்ஸ்ட் வந்து ஜிடியோட பிளேயிங் 11 போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாறாத பிளேயிங் 11 அட்லீஸ்ட் அப் டு பிளே ஆஃப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிடியோட பிளேயிங் 11 தான் நினைக்கிறேன். சாய் சுதர்ஷன், கில்லு ஓப்பனிங்ல, ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், தெவாட்டியா, ரஷித் கான், குவைட்ஸே வந்து வரமாட்டாரு, அதுக்கு மேல வந்து ஷானகா ஆடுவாங்க, அர்ஷத் கான், சாய் கிஷோர் அண்ட் சிராஜ். இதாம இம்பாக்ட் பிளேயர் பார்த்தா ரபாடா வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லதான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அந்த ஃபீட்ல பார்த்த வரைக்கும் நியூஸ்ல பார்த்த வரைக்கும் ரபாடா இல்லன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்ல சப்போஸ் ரபாடா இருந்தாருன்னா ஷானகாக்கு பதிலா ரபாடா. அண்ட் இம்பாக்ட் பிளேயரா பார்த்தா அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா. இதுல வேற ஏதாவது உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர். சோ பேட்டிங்ல எப்படி இம்பாக்ட் பிளேயரா ருத்தர்ஃபோர்ட் வந்துருவாரு. ருத்தர்ஃபோர்ட் இருக்காரா? ருத்தர்ஃபோர்ட் நான் பார்க்கவே இல்ல. இருப்பாரு. ருத்தர்ஃபோர்டுக்கு அப்புறம் ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, சிராஜ். ரபாடா இருந்தா ரபாடா, இல்லனா ஷானகா தான். வேற கோ இல்ல உங்களுக்கு, வேற யாரும் ஃபாரின் பவுலர்ஸ் பெருசா இல்ல உங்ககிட்ட. அதை விட்டா பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர். மேபி ஷானகா வேணாம் எனக்கு பவுலரே போதும்னு நினைச்சா போன மேட்ச் ஆனா அர்ஷத் கான் நல்லா போட்டாரு, அர்ஷத் கான் வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களோட பிளேயிங் 11. டிசியோட பிளேயிங் 11ல வந்து எனக்கு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப நேரமா நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க யார் வந்து என்ன பிளேயிங் 11 ஆடுவாங்க ஆட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமா, அதுவும் பவுலிங்ல வந்து ரொம்ப நான் திணறிட்டு இருந்தேன். இதுல பார்த்தா அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவர் வரமாட்டாரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டார்க் வரமாட்டாரு, அண்ட் ஓப்பனிங் ஃப்ரேசர் மெக்கக் அவர் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் உள்ள ஆடலைங்க. அதுக்கு பதிலா முஸ்தபிசர் வந்து வந்துட்டாரு. ஸோ இவங்களோட பிளேயிங்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபிஷேக் பொரேல், ஃபேஃப் டு பிளசிஸ், கருண் நாயர், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், விப்ரஜ் நிகம், சர்மா இம்பாக்ட் பிளேயர் அவர் தான் யூஸ் பண்றாங்க நம்பர் 7ல. அண்ட் இவர் ஸ்டப்ஸும் போயிட்டாரு. ஸ்டப்ஸும் எனக்கு இல்ல தான் நினைக்கிறேன். சோ ஸ்டப்ஸுக்கு பதிலா இது கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொல்லியிருக்கா, அந்த May 26 இது பண்றத வாபஸ் வாங்கிருச்சு, June 3 வந்தா போதும் அப்படின்னு சொல்லி இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டப்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அவர் ஆடினார் அப்படின்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர் உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா குல்தீப் யாதவ் வருவாரு, அண்ட் முஸ்தபிசர் ரஹ்மான் ஆடுவாரு, அண்ட் நட்ராஜன் வந்து ஆடுவாரு. அது இல்லாம ஒரு பவுலர் வந்து யார் வருவாங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா முகேஷ் குமாரை ஃபர்ஸ்ட் எடுத்து டிராப் பண்ணாங்க, மோஹித் சர்மா இந்த டீம் தானே, மோஹித் சர்மாவே எடுத்து டிராப் பண்ணாங்க. அது இல்லாம இப்ப சமீரா இருக்காரு. இது வந்து எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுக்கு வந்து உனக்கு நல்ல கொஞ்சம் பேஸ் வேணும் அப்படின்னா முகேஷ் குமார் போகணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா மோஹித் சர்மா போகணும். அது வந்து அப்படிதான் போய் ஆகணும். இவங்களோட 12 வந்து இப்படிதான் இருக்கும். சப்போஸ் வரலனா அந்த இடத்துல தான் பயங்கரமா குழப்பம் வருது. அதுதான் நான் என்ன யோசிச்சேன், சமீர் ரிஸ்விக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி நான் அதான் யோசிச்சேன். நான் அப்படியே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட ஸ்பாட்டுக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு சமீர் ரிஸ்வி எடுத்துட்டு வந்துட்டு பவுலிங்ல வந்து நான் சமீராவை எடுத்துட்டு வந்துருவேன். அப்படிதான் நான் எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா உங்களுக்கு 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்களே. இப்ப 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து சப்போஸ் ஸ்டப்ஸ் இல்ல அப்படின்னா எனக்கு வந்து சமீரா,
முஸ்தபிசுர் ரஹ்மான், டுப்ளசிஸ், இவன் 3 பேர் தான் எனக்கு உள்ளே இருப்பாங்க. இதுவும் ஆடிட்டு உனக்கு இன்னொரு ஃபாரின் பிளேயரும் வேணும் அப்படின்னா சமீர் ரசிக்கு பதிலா உனக்கு அப்படியே வந்து ஸ்டப்ஸ் நீ கொண்டு வரலாம். ஸோ இதுல பார்த்தா அப்படின்னா டாப் 3 மிடில் ஆர்டர் பவுலிங் யாரு? டாப் 3 அபிஷேக் போரல், இந்த சைடு வந்து அபிஷேக் போரல், ஃபேஃப் டுப்ளசிஸ், கருண் நாயர். இந்த சைடு பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன், மிஸ்டர் கன்சிஸ்டன்ட், அன்டவுட்டட்லி ஜிடி. இதுல நான் திரும்பவும் சொல்றேன், ஜிடி இந்த 10 நாள்ல யோசிக்காம திரும்பவும் அபிஷேக் போரல ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு ஃபேஃப் டுப்ளசிஸ் நம்பர் 3 கருண் நாயர் நான் சத்தியமா சொல்றேன் உருப்படவே மாட்டாங்க. சாரி டிசி, சத்தியமா இவங்க உருப்படவே மாட்டாங்க. இந்த 10 நாள்ல கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு கேஎல் ராகுல் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த இந்தியா ஸ்பாட்டுக்காக ஆடுறாரா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அது மேபி இன்புட் கொடுத்தாருன்னு தெரியல. ஆனா கேஎல் ராகுல், ஃபேஃப் டுப்ளசிஸ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஷுட் பேட் அட் த ஓப்பனிங். அது எனக்கு தெரிஞ்சு T20ல அப்படிதான் இருக்கணும். கேஎல் ராகுல், ஃபேஃப் டுப்ளசிஸ், நம்பர் 3 அபிஷேக் போரல், நம்பர் 4 கருண் நாயர் வரணும். இப்படி ஆடினாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து டஃப் கொடுப்பாங்க இவங்க ஜிடிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஜிடி தான் வந்து ஓப்பனிங் அண்ட் நம்பர் 3ல வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல யாரு? மிடில் ஆர்டர் இந்த சைடு பார்த்தோம்னா கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ், விப்ரஜ் நிகம், இந்த 4 பேர். அப்படி இந்த சைடு வாங்க ஜிடி, ருத்தர்ஃபோர்டு, சுந்தர், ஷாருக், தெவாட்டியா, அது இல்லாம ரஷீத் கான் அவரும் அடிப்பாரு. ஒரு மாதிரி ரெண்டுமே ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த சைடு வந்து இந்த 3 பேரை விட்டா பின்னாடி அடிக்க ஆள் இல்லாத மாதிரி இருக்கு ஜிடில. இந்த சைடு மேலேயே அடிக்க மாட்டானுங்க, ஒருத்தன் தான் அடிக்கிறான். கேஎல் ராகுல் தான் பேலன்ஸ் பிடிக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோரலஸ் 2 சைடுமே பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நேம்ஸ் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜிடி வந்து ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு தான் நேம் வந்தா அவங்களுக்கு தான் பேட்டிங்கே வர மாட்டேங்குது. நேம் இந்த 3 பேர் பேட்டு கீழே போட மாட்டானுங்க, போட்டாதானே இது வரும். இன்னொரு பக்கம் டிசி பார்த்தா அப்படின்னா இவங்களுக்கு பேட்டிங் வரப்போ பிரஷர்ல தான் வராங்க. அபிஷேக் போரல் சுத்தமா சொதப்பிடுறாரு. நம்பர் 3 கருண் நாயர் வந்து சுத்தமா ஆடுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து 89 சம்திங், அதுக்கப்புறம் வந்து கருண் நாயர் சுத்தமா ஃபார்ம்லே இல்ல. சோ கேஎல் ராகுல் வர்றப்பே அவ்வளவு பிரஷர்ல வராரு. எப்படின்னா அந்த சொன்னல பஞ்சாப்ல கேஎல் ராகுல் எப்படி இருந்தாரு, நான் இல்லனா டீமே விளையாடுற மாதிரி ஆடுவார்ல, அந்த மாதிரி 140 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. கேஎல் ராகுலா மாறிட்டாரு, ரன் அவுட்லாம் ஆவறாரு. சோ அந்த மாதிரி பிரஷர்ல வராரு. சோ அதையும் கணக்குல எடுத்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜிடி கொஞ்சம் எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். சிச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா நேம் வச்சு எபிலிட்டி வச்சு பார்த்தோம்னா டிசியோட மிடில் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டப்ஸ், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், விப்ரஜ், இந்த 4 பேர் போதும். நல்ல டெஸ்ட்ராயிங் பேட்ஸ்மேன் தான் இவங்க. சோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து எட்ஜ் வந்து லைட்டா ஜிடி பக்கம் தான். இவங்க சொதப்பறாங்க அப்படின்னா டிசி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இன்னொரு பக்கம் சரி இப்போ பவுலிங் இதுல வந்து ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்தோம்னா ஸ்பின்னர்ஸ் இந்த சைடு பார்த்தானா குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், இந்த சைடு பார்த்தோம்னா விப்ரஜ் நிகம். இந்த சைடு பார்த்தோம்னா அதனாலதான் நான் அவர் எடுக்கல ஸ்பின்னரா. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஸ்பின்னர் வந்து சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், ராகுல் தெவாட்டியாவும் இருக்கிறான். அவனுக்கு ஓவர் தர வேணாம், நானே சொல்றேன் கொடுக்காதீங்க, விட்டுருங்க. ஸ்கேமர் எப்படிதான் அவனை ரிட்டைன் இப்படியோ ஓட்டிடுறான். அந்த ஒரு இன்னிங்ஸ் ராஜஸ்தானுக்கு ஆடிட்டு 9 வருஷம் அதே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறான். ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா ரஷீத் கான் இருக்கிற டீம் வந்து ஸ்ட்ராங்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இதோட மோசமான ஸ்பின்னர்ஸ் இந்த சைடு இருந்தாலும் அவர் இருக்கிறது ஒரு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் தான் அவங்க. ஏன்னா அவர் போடுற அந்த 4 ஓவர் குரூஷலா அமைஞ்சிரும். பார்த்து அடிச்சாதான் உண்டு, இல்ல ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சாய் கிஷோரும் இப்ப சூப்பரா போட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு சைடு வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் கொடுத்தா அப்பப்ப சொதப்புறாரு. ஆனா இஸ் அ குட் பவுலர். நம்மளுக்கு தெரியும், இப்படி இத்தனை வருஷம் பார்த்திருக்கோம். இந்தியாவுக்கு எத்தனை T20 இன்டர்நேஷனல்ஸ்ல பவர் பிளேல கண்டெயின் பண்ணி கொடுத்து மொத்தமாவே ஒரு 20-21 4 ஓவர் போட்டு கோட்டா முடிச்சுட்டு போவாரு. எக்கனாமிக்கல் பவுலரா போவாரு. ஆனா இந்த வாட்டி அவர் பெருசா எக்கனாமிக்கலாவும் போடல, விக்கெட்ஸும் எடுக்கல. ஒரு மாதிரி ஒரு சீசன் டு ஃபர்கெட் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. இருக்கிறது தெரியாம இருந்துட்டு போறாரு. அவர் பிளேயிங் லெவல்ல நான் வைக்கல, நீ வச்சிருக்கனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஜிடி சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அந்த சைடு இருக்கிறது 2 பேர், அவங்களும் ஸ்ட்ராங்கா தான் இல்லைன்னு சொல்ல. பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி நிறைய வேரியேஷன்ஸோட ஒரு கூகுளியா இருக்கட்டும், ப்ராப்பர் லெக் ஸ்பின்னா இருக்கட்டும், ப்ராப்பரா போடக்கூடிய ஆளு ரஷீத் கான். யூ கான்ட் கெஸ் இட் how the ball is comingன்றத நீங்க கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்கனால ஸ்பின்னர்ஸ் வந்து ஜிடி. 2 கேப்டனும் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? அக்ஷர் பட்டேல் வந்து விப்ரஜ் நிகம் யூஸ் பண்ண மாட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து சுப்மன் கில் வந்து சாய் கிஷோர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. 2 பேருமே பெரிய 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 முட்டாளா இருக்காங்க.
2 பவுலர்ஸ் சூப்பரான பவுலர்ஸ். உனக்கு சாய் கிஷோருக்குலாம் ஓவர் கொடுக்காதது வந்து கிரைம். 4 ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணிடணும். அஸ்வின் சுந்தருக்கு மேபி ஒரு 2 ஓவர் கொடுக்கலாம், அங்கங்க பவர் பிளேல ஒரு ஓவர், மிடில் ஓவர்ஸ் ஒரு ஓவர் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா விப்ரஜனமுக்கு ஓவர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா மத்த பவுலர்ஸ் சொத போறாங்க. நீ வந்து இவரையும் நீ வந்து டிராப் பண்ணிட்ட, முகேஷ் குமாரையும் டிராப் பண்ணிட்ட, மோஹித் சர்மாவையும் டிராப் பண்ணிட்ட, உள்ள இருக்கிற பவுலருக்கும் ஓவர் கொடுக்க மாட்டேங்குது அக்ஷர் பட்டேல். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. சோ அதனால வந்து அப்படி இருக்கிறப்பையும் சரி, அக்ஷர் பட்டேலும் வந்து ஆக்சுவலா இந்த டைம் வந்து ஒரு பவுலரா வந்து ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. பேட்டிங் சூப்பரா பண்றாரு, பவுலிங்ல அவ்வளவா இல்ல. சோ அதை வச்சு பாக்குறப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அகைன் ஜிடிக்கு தான் போகுது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதையே விட்டு வைக்கிற, அதையும் ஜிடி கிட்டே கொடுத்துட வேண்டியது. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரபாடா இருந்தா ரபாடா, ஷனகா. அவரும் நல்லாதான் ரன்ஸ் நிறைய போனாரு. ஆனா சில பல யாக்கர்ஸ் நல்லா போடுறாரு அவரு. இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா நடராஜன் போன மேட்ச் நல்லாவே போட்டாரு. அவர் மட்டும்தான் நல்லா போட்டாரு. ஆமா, அதான் நல்லா போட்டாரு. ஆமா. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா இதர் முகேஷ் குமார் ஆர் மோஹித் சர்மா, இப்படிதான் வந்து இவங்க போவாங்க. இதுலயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான். அதான் லைக் ரெண்டு பேர் தான் ப்ராப்பர் பேசஸ் இருக்கிறாங்க. 2 பேருமே நறுக்குன்னு இருக்காங்க. லைக் அந்த பிக் ஃபார்ம்ன்ற மாதிரி இருக்கிறாங்க. சிராஜ் எல்லாம் சொல்லவே வேணாம், சூப்பரா போட்டுட்டு இருக்கிறாரு. நியூ பால் கொடுத்தா ஸ்விங்கு 1 அவுட் ஸ்விங் இல்ல இன். பிரசித் கிருஷ்ணா அப்படிதான் நல்லா சூப்பரா போட்டு நல்ல விக்கெட்ஸ் எடுத்து தந்துடுறாரு. சோ அந்த ட்ராட் சூப்பரா போடுறது அப்படின்றது இப்போதைக்கு ஜிடி தான். அந்த சைடு டிசி பார்த்தோம்னா 2 மேட்சா தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு நடராஜனுக்கு. 2 மேட்ச்லயும் சூப்பரா போட்டிருக்காரு. அவர் ஒருத்தர் தான் லைக் லோன் வாரியர் மாதிரி நின்று ஆடிட்டு இருக்காரு. சோ பிஸி எப்படி வந்து ஃபிட்டின் ஆக போறாருன்னு தெரியல, அது தெரியல. மேபி அவரோட கட்டர் ஸ்பெஷல் அவர் அதுதான், கட்டர்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட். அந்த கட்டர்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டு நல்லா டிசில டெல்லியில மிஸ்டேக் பண்ணாலே 6 போகுமே. ஆமா, அது ஒரு பிரச்சனை. பட் ஸ்டில் பட்லர் அடிக்க ஆரம்பிச்சானா, பிஸா அடிக்க ஆரம்பிச்சானா நிறுத்த மாட்டான். ஸ்லோ பால் அந்த வாடி இருடி வெயிட் பண்ணி அடிப்பான் பட்லர்லாம். சோ அது வந்து அதுதான் சொல்றேன், அந்த பேஸ் அட்டாக் எப்படி இவங்க மாத்திக்கிட்டு அமைச்சுக்கிட்டு ஒழுங்கா அவங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நாளைக்கு சூப்பரா லைக் எப்படி சொல்றது, டர்ன் அரவுண்ட் கொடுக்கணும் இந்த டிசியோட பவுலர்ஸ், இல்லனா கஷ்டம் உங்களுக்கு. சோ இதாவது ஓவராலா வந்து பிளேயிங் 11 அண்ட் ஹெட் டு ஹெட், ஐ மீன் லைக் செக்ஷன் விசஸ் செக்ஷன் பார்த்தோம்னா அப்படிதான் போயிருக்குது. சரி, எட்ஜ் யாருக்கு எட்ஜ், எவ்வளவு பர்சன்டேஜ் எட்ஜ்? 60-40. பயங்கரமான எட்ஜா இருக்கு ஆன் தி ஃபேவர் ஆஃப் ஜிடி. ஆமா ஆமா, பின்ன எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்களே தான் கொடுத்துட்டோம். 60-40 100-0 தான் கொடுக்கணும் எங்களுக்கு. இருந்தாலும் பட் இந்த சைடு ஒரு அந்த 1 வீக் மொமெண்டம் ஹெமங் பதானி ஏதாவது ஒரு குரூஷியல் ரோல் பண்ணிருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப டெல்லி ஒரு 40% கொடுத்து பாப்போம். இந்த ஒரு பாயிண்ட்னாலதான் என்னதான் வந்து 4 பக்கமும் டிபார்ட்மெண்ட்ல நான் ஜிடி சொன்னாலுமே நான் வந்து எட்ஜ் வந்து டிசி கொடுக்குறேன். எனக்கு ஆசை டிசி வந்து தே ஆர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் 8 மேட்ச். அடுத்த 3 மேட்ச் 4 மேட்ச் விளையாடுறது எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்டா இவ்வளவு கேவலமா விளையாடுறீங்கன்ற மாதிரி எனக்கு வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காம போச்சு. பட் நீ சொன்ன மாதிரி அந்த 10 நாள்ல கேஎல் ராகுல் இன் வெரி குட் மைண்ட் செட், ஹேமங் பந்தானி குட் மைண்ட் செட், கேஎல் ராகுல ப்ரொமோட் பண்ணி ஏதாவது ஒரு கலக்காலஜி பண்ணுவாங்கன்னு தோணுது. பவுலர்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷா உள்ளார வந்து அவங்க நடராஜன் நல்லா பவுலிங் போடுவாரு, 2-3 விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஃபிஸ் மேபி வந்து சொன்ன மாதிரி கட்டர்ஸ் வந்து நிறைய ரன்ஸ் போனாலும் அட்லீஸ்ட் 1 விக்கெட் எடுப்பாரு. இப்படிலாம் ஏதாவது ஒரு கலக்காலஜி நடக்கும்னு பச்சி சொல்லுது. அதனால வந்து மேபி 50.5 49.5 இன் ஃபேவர் ஆஃப் டெல்லி சொல்றேன். அந்த 0.5 எதுக்குன்னா அவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கலக்காலஜி பண்ணுவாங்கன்றத. 50.5 ஜிடிஆர் டிசி 50.5 டிசி அண்ட் ஜிடி வந்து 49.5 அப்படி நான் போறேன். ஓகே ஓகே. சோ இதான் தான் வந்து எங்களுடைய வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். மேபி தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ப்ரிவியூ வந்து ட்ரை பண்றோம். போன மேட்ச் அண்ட் இந்த மேட்ச் தான். இதுல வந்து இந்த பிளேயிங் 11ல கொஞ்சம் இந்த குழப்பம் என்னன்னு கொஞ்சம் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஜிடி வர்சஸ் டிசி மேட்ச். இதே மாதிரி வந்து அடுத்த மேட்சஸ்ல முடிஞ்சா பண்றோம். அது வந்து ரிவ்யூ வந்து நாங்க பண்றோம். பெஸ்ட் பேட்ஸ்மேன் பெஸ்ட் பவுலர், 2 டீம்லயும் வந்து பெஸ்ட் பேட்டர் பெஸ்ட் பவுலர். ஜிடி வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் ஜாஸ் த பாஸ் தான் எனக்கு. ஏன்னா அங்க இருக்கிற பேசர்ஸ் வந்து அடிச்சு பிரிச்சுடுவாருன்னு எனக்கு தோணுது. அது ஃபர்ஸ்ட் இவருக்கு பேட்டிங் வரணும், ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் த பாஸ் வந்து நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. ஒரு காட்டடி அடிப்பாருன்னு தோணுது. பவுலர் பார்த்தா அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு, கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. மத்த யார் நல்லா போட்டாலும் சரி போடலாம் சரி, இவர் நல்லா போடுறாரு. எஸ், லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் அடி வாங்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடி வாங்கலாம்னு நினைக்கிறேன். பட் மேபி ஹி வில் கம் பேக் டு ஹிஸ் ஒரிஜினல் ஃபார்ம். பிரசித் கிருஷ்ணா நல்லா போடுவான்னு தோணுது. டிசி பார்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் சொல்லுவேன். பவுலிங்ல பார்த்தா அப்படின்னா நடராஜன். ஓகே.
ஐ வாண்ட் ஹிம் டு பெர்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதான் என்னோட 4 பேர். உனக்கு? எனக்கு வந்து சாய் சுதர்ஷன் ஜிடில பேட்டிங்ல, பவுலிங் வந்துட்டு சாய் கிஷோர். சூப்பர். அப்புறம் டிசில வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு எனக்கும் கேஎல் ராகுல் சொல்லணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் கருண் நாயர். நாளைக்கு ஏதோ ஒரு இப்ப பாரடி ஆன்டின்ற மாதிரி நாளைக்கு அடிச்சிருவான்னு தோணுது. பிளஸ் பவுலர் வந்து அஸ்விஷல் நட்ராஜன் தான். ஏன்னா ரீசன்ட் 2 மேட்சஸா சூப்பரா போட்டு இருக்காரு. அதே மொமெண்டமா கேரி ஃபார்வர்ட் பண்ணி டிசிக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா மாறுறதுக்கு நட்ராஜனுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா யாக்கர்ஸா இருக்கட்டும், ஓப்பனிங் ஸ்பெல்லா இருக்கட்டும், சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. லெட்ஸ் see. இதெல்லாம் வந்து உன்னோட பெஸ்ட் 4 வந்து உன்னோடது. ஸோ மக்களை நீங்க வந்து உங்களுடைய பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் இந்த மேட்ச்ல இருப்பாங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நாங்க ஏதாவது டெக்னிக்கலா இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த ப்ரிவியூல வந்து இப்படி பேசலாம், மேபி வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் எப்படி பேசலாம்னா இவங்களோட பவுலர்ஸ் வர்சஸ் இந்த டீமோட பேட்ஸ்மேன் அப்படி பேசலாம். அது வந்து நம்ம மேபி அடுத்த இதுல மேபி ஆட் பண்ணலாம். அது வேணா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி காணிக்கை வந்து செலுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து ரிவ்யூ தான் இருக்கும். அதை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.